ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தலைவராக லலித் மோடி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அச்சங்கத்தை கலைப்பதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தேர்தல் முடிவு இன்று அறிவிக்கப்பட்டது. இதில் முன்னாள் ஐபிஎல் தலைவரான லலித் மோடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் ராஜஸ்தான் மாநில கிரிக்கெட் சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் லலித் மோடி உச்சநீதிமன்ற அனுமதியுடன் போட்டியிட்டார். வாழ்நாள் தடை விதிக்கப்பட்ட அவருக்கு ஆதரவு தெரிவித்ததால் ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கம் கலைக்கப்படும் என பிசிசிஐ எச்சரித்திருந்தது. ஆனால் இந்த எச்சரிக்கையையும் மீறி லலித் மோடி போட்டியிட ஆதரவு அளித்த ராஜஸ்தான் சங்கம் கலைக்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதனால் லலித் மோடி ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தலைவர் பதவிக்கு மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. லலித் மோடியின் கிரிக்கெட் வாழ்க்கை மற்றும் அவர் தொடர்பான சர்ச்சைகள் குறித்த விவரங்களை இப்போது பார்ப்போம். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த லலித் மோடி கடந்த 2005ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநில கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு பிசிசிஐ துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஐபிஎல் அமைப்பு உருவாக காரணமாக இருந்ததால் கடந்த 2008ஆம் ஆண்டு அந்த அமைப்பின் தலைவர் பொறுப்பையும் அவர் ஏற்றார். ஆனால் முதல் 2 ஐபிஎல் போட்டிகளை நடத்தியதில் நிதி முறைகேடு, அணிகளின் பங்குகளை பெற உறவினர்களுக்கு உதவியது என அவர் மீது குற்றச்சாட்டுகள் பாய்ந்தன. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளை தென்னாப்பிரிக்காவில் நடத்தியதில் அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார்கள் பாய்ந்தன. இதையடுத்து 2010ஆம் ஆண்டு ஐபிஎல் இறுதிப் போட்டி முடிந்தவுடன் லலித் மோடியிடமிருந்து ஐபிஎல் தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. இந்தியாவில் தமக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி நாட்டை விட்டு வெளியேறி தற்போது லண்டனில் வசித்து வரும் லலித் மோடி பிசிசிஐயின் எந்த விசாரணைக்கும் ஆஜராகாமல் நீதிமன்றம் மூலம் வழக்குகளை சந்தித்து வருகிறார். லலித் மோடி மீதான புகார்கள் குறித்து விசாரணை நடத்திய பிசிசிஐ நன்னடத்தை குழு கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் ஐபிஎல் அணிகளுக்கான ஒப்பந்த வரைவு உருவாக்கப்பட்ட போது எந்த காரணமும் இல்லாமல் வீடியோகான் மற்றும் அதானி நிறுவனங்களுக்கு அணிகளை ஒதுக்க முன்வந்தார் என்பது உள்ளிட்ட 8 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதனையடுத்து சென்னையில் கூடிய பிசிசிஐ பொதுக்குழு மோடிக்கு வாழ்நாள் தடை விதித்தது. இந்நிலையில் தற்போது ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தலைவராக லலித் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தை சஸ்பெண்ட் செய்து பிசிசிஐ நடவடிக்கை எடுத்திருப்பது லலித் மோடிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என அந்த கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. जो अभी संजय पटेल साहब का जो मेल आया और जो पता लगा कि उन लोगों ने आरसी को सस्पेंड किया है, तो ये बिल्कुल दादागिरी है। कॉन्स्टिट्यूशन कोई चीज होती है, उसके आधार पे उनको एजीएम बुलाना चाहिए, लेकिन नहीं करके और जिस तरीके से बीसीसीआई ने किया है, हम लोग कोर्ट जाएंगे, न्याय की हमें उम्मीद है। आरसीए पूरी तरीके से रन होगा। ललित मोदी राजस्थान क्रिकेट